நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய தலையில் ஒரு சில காரியங்கள் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு கொஞ்சம் மாற்றங்கள் அவர் நினைத்தால் நடக்கலாம். அதாவது பிரம்மா நினைத்தால் கண்டிப்பான முறையில் ஒரு சில மாற்றங்களை நடத்த முடியும். ஸோ அவருடைய நாமாவை நன்னா சொல்லி வேண்டினாக்க மாற்றங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவருடைய ஒரே ஒரு காயத்ரி மந்திரம், அதை மட்டும் நான் சொல்கிறேன். நாம் தெய்வத்துடைய நாமாக்கள் வேறு, மந்திரங்கள் வேறு. மந்திரம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சக்தி கொஞ்சம் கூட. நாமாவை சொல்கிறத விட மந்திரங்களுக்கு சக்தி ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு திவசம் நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்க. ரொம்ப விசேஷம். ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு கார்த்தால 3 தடவை சொல்லினா ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, நான் நிறைய சொல்கிறேன்னா வெல் அண்ட் குட். நன்னா சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பான முறையில் ஒரு 11 நாள் நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது நமக்கு நடக்கும். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், படித்து பாருங்க. சரியா?